ரோகிணிக்கு ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி கிடைக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அது. இந்த கற்பனையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல எடுத்தோன்னே வந்து இப்போ மனோஜன் ரோகிணிக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயா. ஏன்னு வந்து பார்த்தா அவங்க வந்து பணம் நிறைய சம்பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள பிரித்து வச்சதுக்கு பரிகாரமாக 2 பேரையும் திருப்பி சேர்த்து வைக்க போகிறேங்கிறாங்க. கேட்கும் பொழுதே கொஞ்சம் நாராசமாக நமக்கு இருந்தாலும் விஜயாவுடைய ட்விஸ்டட் மைண்டுக்கு இதெல்லாம் சரின்னு தான் படுது. இதெல்லாம் வந்து அப்படியே வந்து யாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது இதுதான். கையில் வந்து கொஞ்சம் பணத்தை மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு தான் போதும், எப்படி வழின்னு தான் தேடிட்டு இருந்தோம். வழி கிடச்சிருச்சு. அதில் வந்து இந்த மீனா தான் ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா எல்லாரும் முன்னாடி தூக்கி கொடுத்து போயிட்டே இருந்திருக்கலாம். 40 லட்ச ரூபா உனக்கு, எனக்கு 20 லட்ச ரூபா வரப்போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் வந்து அவங்க வந்து இவங்களை பாவம் பார்த்து கொடுக்க அவங்க கிட்டக்க ஒரு நன்றி கூட சொல்லலை ரோகிணி. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் மீனாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்து இங்கே இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுகள்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகி தான் போயிருக்காங்க. ஓ இவ்வளோ தூரம் ராஜ மரியாதை கிடைக்கும் போல் ஒரு பணம் கொண்டு வர போகிறோன்னு சொன்னான். ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் அது நம்ம கணவர் கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம கணவர் மேலே தான் நம்ம அத்தைக்கு பாசமே இல்லையே அப்படின்னு வந்து அவங்க முத்து கிட்டக்க சொல்லி வருத்தப்பட்டு இருக்க. இதெல்லாம் ஏங்க நானும் தான் இப்போ பணம் சம்பாதிக்க போகிறேன், நீங்களும் 2 கார் வாங்கிட்டீங்க, உங்கள் அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படி தான் விடு மீனா, இதை பற்றிலாம் நீ ரொம்ப யோசிக்காத. அவங்களுடைய கேரக்டருக்கு அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். அதே சமயத்தில் அந்த பணம் வந்து நான் கொண்டு வந்தால் வந்து அது அவங்களுக்கு பொறாமையை தான் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்க போகிறதில்ல. மனோஜ் கொண்டு வரது மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கான பணம். முடிஞ்சால் ஸ்ருதி மூலமாக ரவி கொஞ்சம் கிடைச்சாலும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ரவியும் என்ன மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறதுனால அவங்களால வந்து அவனையும் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஹிணி அந்த கான்ட்ராக்டெல்லாம் வருது தானே அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பணம் வரப்போகுதுங்கிற சந்தோஷத்தோட இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து திருப்பி ரூமில் இருக்காங்க. இப்போ உடனே வந்து கதவை தட்டி, இப்போ என்னடா அது விஜயா கதவை தட்டுறாங்களேன்னு பார்த்தா அவங்க வந்து திருப்பி வந்து ஏதோ கொடுத்து நட்ஸு கிட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, நீங்கள் 2 பேரும் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும். முதல் விஷயம் நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா சீக்கிரமாகவே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும், சரியா அப்படின்னு ரோகிணி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி. அதனால தான் இதுவே ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சுமா, எல்லாம் ஏன் தப்பும் தான். ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல எல்லாத்துக்கும் என்னென்ன க்ரைம் இருக்குது, நீங்கள் என்ன சின்ன சிறுசுங்க தானே, இப்போ கூட ஓகே, சீக்கிரமாக முதல் குழந்தைய பெற்று தரணும். அந்த பாட்டி ஒன்று சொன்னாங்கல்ல, முதல் குழந்தை யாருக்கு பிறகுதோ அவங்களுக்கு தான் வந்து நான் சொத்தில் வந்து ஒரு லேண்டை எழுதி வைப்பேன்ட்டு, அந்த லேண்டை நீங்கள் 2 பேரும் தான் வாங்கணும். அந்த முத்து மீனெல்லாம் வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த ஸ்ருதிக்கிட்டலாம் போனாலும் அதில் ஒரு மரியாதை இருக்காது. ஊரில் இருக்கனாலும் நம்ம நேரம் நம்ம உங்களுக்கு தான் வரணும். அதனால உடனடியாக ஒரு குழந்தையை பெற்றுக்கிற வேலையை பாருங்கம்மா அப்படின்னு வந்து அனுப்பிச்சுட. இவங்களும் நல்லா வந்து சந்தோஷமாக வந்து இப்போ ரோஹிணி திருப்பி ரூம்குள்ளார வரதும் இவங்க 2 பேரும் இப்போ திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி கொஞ்சிக்கிறதுலேருந்து காதல் காட்சிகளாக மாறுறதுன்னு முதலிரவு காட்சிகளுக்கெல்லாம் பிறகு இப்போ தான் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று வரப்போகுது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோஹிணி கிட்டக்க திருப்பி வந்து என்னம்மா இது விசேஷம் இருக்கா, இது விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்குற மாதிரியே வந்து விஷயத்தை ரோஹிணிகிட்ட விஜயா திருப்பி கேட்க ஆரம்பிக்க. பணம் வரதுக்கு இன்னமும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. கான்ட்ராக்டை கடைசி விஷயத்தில் இன்னும் கையெழுத்து போட்டால் தான் அக்ரிமெண்ட் வரும். 275 வீட்டுக்கு அந்த பிரச்சனையில் வேறு இருக்காங்க ரோஹிணி. கடைசி நிமிஷத்தில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமா, ட்விஸ்ட் ஆனால் அந்த வீட்டில் எப்படி நமக்கு மரியாதை இருக்கும், திருப்பி மரியாதை எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு திருப்பி இந்த தடவை இன்னும் மோசமாகி ஒரு ரூமில் கூட 2 பேரும் படுக்கக்கூடாதுன்னு நம்மளை வந்து ஹாலில் படுக்க சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு திருப்பி தோண போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வயிற்றில் மட்டும் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கர்ப்பமாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வச்சே மனோஜை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த கிறிஷை வேற போய் பார்த்தா அந்த கிறிஷ் வேற அப்பான்னு மனோஜ் பேர் எழுதலாமாங்கலாம். என்னைக்காச்சும் அந்த கிறிஷை பற்றி உண்மை தெரியும் பொழுது ஆல்ரெடி அவங்க குடும்ப வாரிசு நம்ம கூட இருந்தால் இந்த வாரிசையும் வந்து நான் என் வாரிசு, நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லாமல் விட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லி கிள்ளி சமாளித்து அந்த குழந்தைக்காகவாச்சும் இந்த குழந்தையும் சேர்த்துப்பாங்க, நம்மலாம் ஒரு வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு வந்து இவங்க முடிவு பண்ணி. அதனால் வந்து இப்போ என்னடா இவ்வளோ விஷயம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் வந்து திருப்பி முதலிரவுங்கிறாங்க, எல்லாம் பண்ணாலுமே வயிற்றில் மட்டும் நான் குழந்தையே உருவாகலையே அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி சரி முதல்ல திருப்பி செக்கப் பண்ணுவோம். ஏற்கனவே நமக்கு ஒரு தடவை செக்கப் பண்ணோம், திருப்பி ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கலாம். கூடவே மனோஜை மட்டும் எப்படியாச்சும் கூப்பிட்டு போய் செக்கப் பண்ணிடலாங்க. மனோஜ் நான் எதுக்கு, அதுதான் போன தடவை உனக்கு வந்து கர்ப்பமானன்னு சொன்னாங்க, அப்புறம் கர்ப்பமாயிட்டு அப்புறம் கரு கலைஞ்சிருச்சுலாம் சொன்னல, அப்போவே என்ன அர்த்தம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னா இல்லை. சில சமயம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்குமா, டக்குன்னு போய் சும்மா டாக்டரை போய் பாட்டுற போகிறோம், இதில் இன்னும் பெருசாக ஒன்று செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அவங்க டாக்டரை போய் பார்க்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே விஜயா ஒன்று வந்து இதை வந்து அவங்க காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம்னு நினச்சா அதான் அந்த விஷயம் வந்து இப்போ இவங்க சீதா மூலமாக தெரிய வந்துடுது. இவங்க திருப்பி அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கன்ட்டு. அதை வந்து இப்போ மீனா வந்து ஸ்ருதி கிட்ட சொல்ல, ஸ்ருதி எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க. இப்போ உடனே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்னம்மா என் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதே, உனக்காக பிரச்சனை தான் நீ போய் பாரு, எதுக்கு என் பிள்ளை எழுதுகிற, அவன் ஒரு சிங்க குட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் எப்பயும் போல் வந்து இப்போ விஜயா பேச. இல்லை ஆண்டி, அவங்க டாக்டர் தான் சொன்னாங்க 2 பேரும் வரணும்னாங்க அப்படின்னா அதுங்க இப்படி தான் அறிவு இல்லாமல் சொல்லும், எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை அப்படி இப்படிலாம் வந்து பேச. இல்லை ஆண்டி சும்மா தான் ஆண்டி, போயிட்டு மட்டும் வந்துடலாங்க ஆண்டி
அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொன்னதுக்கப்புறமா சரி இந்த பார் தனியாலாம் அவனை அனுப்ப முடியாது, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்போ இந்த 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் வரும் அப்படின்னா சீக்கிரம் வந்துடும் ஆண்டி, அவங்க செகண்ட் சைடு அக்ரிமெண்ட் போட்டு தரேன் நாங்கள், அதுக்கு முன்னாடி இதை ஒன்று பார்த்து வந்துடலாம், ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் அந்த பல்க் ஆர்டர் அப்படின்னு வேலை போயிடும், அதனால் இப்போ கொஞ்சம் போய் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதே போயிட்டு வரலான்னு தோணுச்சு அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்னு விஜயாவும் கிளம்பி இவங்க கூட வர இவங்க உடனே அங்கே கிளம்பி போனால் அங்கே டாக்டர் வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து உங்களுக்கு தனியாக டெஸ்ட் எடுக்கணும், இவங்களுக்கு தனியாக டெஸ்ட் எடுக்கணும், எல்லா குவாலிட்டியும் செக் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையாக பேசிக்கிட்டு இருக்க ரோஹிணி இப்போ இதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயமே என்னென்னா விஜயாவும் கூட இருக்காங்க, இது உங்களுக்கு 2வது ப்ரெக்னன்சியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த 2வது ப்ரெக்னன்சியான்னு கேட்டு அதில் வேறு நடுவில் ஒரு அபார்ஷன் இருந்துச்சாலாம் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க இன்னமும் ஒழுங்காக குழம்பி போயே இருக்காங்க. டாக்டர்கிட்ட தனியாக போயிட்டு வந்து இல்லை இந்த முதல் குழந்தை விஷயம் அதெல்லாம் வந்து நாங்கள் முதல்ல ஒரு குழந்தை அபார்ட் ஆகிடுச்சு, அதுதான் அதை வந்து நீங்கள் தேவையில்லாமல் யார்ட்டையும் சொல்ல வேணாம், அதுவும் எங்கள் அத்தை முன்னாடி சொல்ல வேணாம்லாம் அவங்கள்ட்ட தனியாக பேசினதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே இவங்களுக்கு என்ன இப்போ அடுத்த கட்டமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிரிம்மான முகத்தோடு அப்படி உருன்னு வந்து உட்காந்துருந்தே என்னாச்சு டாக்டர் என்னாச்சு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது பிரச்சனை தான்மா, கொஞ்சம் உட்காருங்க உட்காந்து பேசலாம், நீங்கள் வேணால் வெளில இருக்கீங்களா அப்படின்னு விஜயா பார்த்து கேட்க நான் ஏன் வெளில இருக்கணும், நான் இங்கேயே இருக்கேன், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் டாக்டர், இன்னும் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு வந்து இப்போ ரோகிணியும் சொல்ல இல்லை இப்போ டெஸ்ட் எல்லாம் பார்த்ததில் ரோகிணி இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், ரோகிணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எப்போ வேணாலும் குழந்தைய பெற்றுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக ஹீமோக்ளோபினுக்கு மட்டும் அயன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் அப்படின்னா இல்லை ஆனால் மனோஜுக்கு அப்படின்னா மனோஜுக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்க மனோஜுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரால் வந்து குழந்தை பேர் கொடுக்க முடியாதுங்கிற நிலைமையில தான் அவருடைய குவாலிட்டி இருக்குது, அவருடைய ஹெல்த்தோட குவாலிட்டியும் சரி. ஸோ இப்போ வந்து அவரை நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்ததில் அவர் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும், மெடிக்கேஷன் எடுத்தால் கூட எப்படிங்கிறத சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் டு 1 வருஷத்துக்கு அவருக்கு மெடிசன் எடுத்துக்க வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து இல்லை இவரால் குழந்தையே கொடுக்க முடியலங்கிற வாய்ப்புகள் வேணா இருக்கலாம், ஆனால் டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஐவிஎஃப் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணால் கூட ட்ரை பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் செலவாகும், ஆனால் வந்து அவராக இயற்கை முறையில் இப்போதைக்கு கருத்தரிக்கிற வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மனோஜ் அதிர்ச்சியாகி பார்க்க இது எப்போ இருந்திருக்கும் டாக்டர்னா இல்லை இவருக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவே இவருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது, இப்போதைக்கு பிரச்சனையான மாதிரி தெரியல அப்படிங்கும்போது அப்போ அவள் எப்படி ஆல்ரெடி இது மாதிரி ப்ரெக்னென்ட் ஆனா அபார்ட் ஆனனாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவங்க லைட்டாக மனோஜ் மனசில் மட்டும் வருது, ஆனால் அதை வந்து இப்போ விஜயா யோசிக்கல. அப்போ அவனால் குழந்தை பெற்று தர முடியாதா அப்படின்னா இல்லைங்க குழந்தை பெற்றுக்க முடியாது, அதை வந்து நம்ம இன்னும் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஷாக்கோட இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இதன் காரணமாகவே வச்சு கிறிஸ்டியை நம்ம தத்தெடுத்துக்கலாம், நம்ம வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம், எதுக்கு ஐவிஎஃப் இதுன்னு சொல்லிட்டு செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த பையனை அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடலாமான்னு விஜயா ரோகிணி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்தால் என்ன ஆகும் இந்த கதையில், ஆனால் அப்படி ஒரு ட்விஸ்ட்டை நோக்கி போகிற மாதிரி தான் இது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயாட்ட வந்து இதே சமயத்தில் இந்த கான்ட்ராக்டும் கெட்டு போச்சுன்னா இந்த பக்கம் குழந்தை பிரச்சனை, இந்த பக்கம் கான்ட்ராக்டும் போய் வர வேண்டிய பணமும் வரலன்னு எல்லா சைட்லேயும் வந்து ரோகிணி அடி வாங்குவாங்க. அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.